வணக்கம். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, MCSA MCSEயில் விண்டோஸ் சர்வர் 2012 அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் மேனேஜர் அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சர்வர் மேனேஜர்னால் என்ன, இது என்னெல்லாம் பண்ணும், இதனால் சர்வருக்கு என்ன பயன் அப்படின்றத பற்றியெல்லாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சர்வர் மேனேஜர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல ரன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரன்னில் போயிட்டு நம்ம சர்வர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்தா இது வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பவர் ஷெல் அப்படின்னு ஒரு விண்டோ இருக்கு இல்லைங்களா, இதுலேயும் சர்வர் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு ஷூட் கேஸ் மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஸோ அதுதான் சர்வர் மேனேஜருக்கான ஷார்ட்கட் ஐகான். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துல ஷார்ட்கட்டை பின் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக ஸ்டார்ட் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்ட் அப்படின்ற எழுத்துக்கு கீழே சர்வர் மேனேஜர்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எங்கே நமக்கு ஓப்பன் பண்ண முடியுமோ, எளிமையாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற டெஸ்க்டாப்லேயே கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, சும்மா ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ போங்க, ஷார்ட்கட் போங்க, இங்கே சர்வர் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணால் கூட நமக்கு சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழிகள், இன்னும் நிறைய வழிகள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச வழிகளை நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த சர்வர் மேனேஜர் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்போவுமே மேனேஜர் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க, மேலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளருக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணிகளும் சரியாக இயங்குதா அப்படின்னு மேல் பார்வை பார்க்குறவர் தான் மேலாளர். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பேங்க்கில் வந்து மேனேஜருக்கு என்ன வேலை அப்படின்னா, எத்தனை பேர் இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ பேர் அக்கௌண்ட்டை இப்போ ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் கோல்டு லோன் வச்சுருக்காங்க, மற்ற லோனெல்லாம் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் யாரெல்லாம் சரியாக பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும், யாருக்கெல்லாம் லோன் கொடுத்த லோனை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டான நேரத்தில் வசூல் பண்ணுறோமா, அப்புறம் அந்த பிரான்ச்சில் வந்து கஸ்டமர்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்குது, அந்த பேங்க்குக்கான வருமானம், அந்த பிரான்ச்சுக்கான வருமானம் சரியாக இருக்கா, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் அங்கே ஜென்செட்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் சரியாக இயங்குதா, அதுக்கு வச்சுருக்கிற ஆட்கள்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு பிரான்ச்சினுடைய முழு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த மேலாளர் மேனேஜர்கிட்ட தான் இருக்கும். அவர் தான் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், பார்த்துப்பார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த சர்வர் மேனேஜர் இப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இருந்தாலும் பார்த்துருவோம். ஸோ இந்த சர்வர் மேனேஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சர்வரை மேனேஜ் பண்ணுறதுக்காக இது இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான ரோல்ஸை ஆட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து மேனேஜும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரோல்ஸை ஆட் பண்ணுறது, ரோல்ஸை ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் ரோல்ஸை மேனேஜ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்குள்ளே போய்ட்டு நம்ம அந்த ரோல்ஸை செலக்ட் பண்ணி கான்ஃபிகரும் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து என்னென்ன ரோல் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அந்த இன்ஸ்டால் ஆன ரோல் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யுதா இல்லை வேலை செய்யலையா, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, கரெக்டாக தான் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி அதனுடைய எல்லா தகவல்களையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலேருந்து பார்த்துக்கலாம், இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லோக்கல் சர்வர் அப்படின்னா இந்த சர்வர் பற்றின எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் ஆன் ஆகிருக்கு, என்னெல்லாம் ஆன் ஆகலை, இது வந்து டொமைன் அதாவது சர்வராக கான்ஃபிகர் பண்ணிட்டாங்களா இல்லையா, இதனுடைய கம்ப்யூட்டர் நேம் என்ன,
இதில் வந்து ஃபயர்வால் ஆனில் இருக்கா இல்லையா, இந்த ரிமோட் டெஸ்க்டாப் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு சர்வரில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முழுவதுமாக இங்கே பார்க்க முடியும். இந்த லோக்கல் சர்வர் மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ரிமோட் சர்வரையும் இங்கே இந்த இடத்துல இருந்தே நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய வசதிகள்லாம் இதில் இருக்குது. அதாவது ரிமோட் மிஷின் அப்படின்னா வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய, அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் சர்வர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த சர்வர் ஓஎஸை பற்றி பார்க்குறது லோக்கல் சர்வர். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆல் சர்வர்ஸில் நம்ம என்ன பண்ண முடியும்னா வேறு ஏதாவது சர்வரை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த சர்வரை இங்கேருந்தே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ரிமோட் டெஸ்க்டாப்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கிளைண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இந்த இடத்துலேருந்தே கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற தகவல்களையும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வர் பற்றின ஃபுல் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, மேனேஜ்மெண்ட்ஸ், அதனுடைய ஈவெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஃபில்லாக இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் சர்வர் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜில் போய்ட்டு ஆட் ரோல்ஸில் போய்ட்டு ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ரோல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் சர்வர் மேனேஜர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.